சுவாமியே சரணமையப்பா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது அவங்க பத்திரிகைகளை படிக்கிறதோ, இல்லை புத்தகத்தில் பார்க்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் பார்த்துட்டு, இல்லை யாராவது சொல்கிறத கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளேயே தான் கடவுள் இருக்காரு, உனக்குள்ளேயே தான் கடவுள் இருக்காரு. ஏதாவது ஒன்று பேசுனா ஒரு தத்துவம் மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. கடவுள்னா நமக்குள்ளேயே இருக்காரு, எனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு, உனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றது உண்மைதான். எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுளை நம்ம உணரணும், இல்லை அந்த கடவுளை நாம உருவாக்கணும். வெறும் வாயில உனக்குள்ள கடவுள் இருக்காரு, எனக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம வீட்டில் அம்மா கிட்டேயோ இல்லை மனைவி கிட்டேயோ நாம சமையல் ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சமையல் ரெடி ஆகிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சாதம் போடுவாங்க, நம்ம சாப்பிடுவோம். இந்த சமையல் எப்படி உருவாகிச்சு? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் இருக்கும், காய்கறி இருக்கும், எண்ணெய் இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லாமே அரிசி எல்லாமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்க பெண்கள் தேவையான காய்கறிகளை அறிஞ்சிப்பாங்க, தேவையான உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒரு சுவையான ஒரு குழம்பை உருவாக்குவாங்க. அதே போல் அரிசியை அழகாக வேக வச்சு அந்த அரிசியை சாதமாக மாற்றி நமக்கு பரிமாறுவாங்க, நம்ம சாப்பிடுவோம். இப்போ நாம வீட்டில் எந்த காய்கறி எதையுமே பயன்படுத்தாம எல்லாமே இருக்கு, காய்கறி இருக்கு, அரிசி இருக்கு, புளி, மிளகா எல்லாமே இருக்கு. ஆனா அது சாதமா ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம சாதகமா உருவாக்கணும் அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய நம்ம சமையல் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தேவையான அளவு சேர்த்து ஒரு சாம்பாரோ ஒரு சாதமோ உருவாக்குனாதான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அந்த இடத்துல உருவாகும். அது போல நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்றது உண்மைதான். அந்த இறைவன் கடவுளா உருவாகி இருக்காரா? எப்படி நாம உருவாக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாம எப்படி வெளியேற்று வர போறோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாம எப்படி உணர போறோம், நமக்குள்ள இருக்க கடவுளை நாம எப்படி வணங்க போறோம் அப்படின்ற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கற்பேனே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை உணரணும், அவரை வணங்கணும், நமக்குள்ளேயே இறைவனை நாம தரிசிக்கணும். இதுதான் உனக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இதை நிறைய பேரே புரிஞ்சிக்காம மேலோட்டமா கடவுள் உனக்குள்ளதான் இருக்காரு, எனக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொன்னா, கடவுள் இருக்காரு, அவர் எந்த பகுதியில இருக்காரு, எப்படி இருக்காரு, நீ எப்படி அவரை உருவாக்க போற, எப்படி அவரை தரிசனம் பண்ண போற அப்படின்றதெல்லாம் நீ முதல்ல கத்துக்கினீன்னா இந்த வார்த்தையை நீ முதல்ல வெளியில சொல்ல மாட்ட. உனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீ உணர்ந்துட்டீன்னா இந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன். உனக்குள்ளேயே நீ இறைவனை தரிசனம் பண்ணுவ. அதனால உனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை எப்படி உணர்றது அப்படின்றத ஒரு நல்ல குருமார்கிட்ட கத்துங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு இடத்துல மௌனமா உட்காந்துங்க. இறைவா எனக்குள்ள இருக்கக்கூடிய நீ எனக்கு காட்சி கொடு அப்படின்றத ரிப்பீட்டடா மறுபடியும் உள் மனசுக்குள்ள சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க உணருவீங்க. இறைவனை நீங்க உணர்ந்தாவே எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துவீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டீங்க, தேவையில்லாத மற்றவங்க பேசுகிற விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. இறைவன் மேலேயே நம்பிக்கையாகவும் பற்றாகவும் இருப்பீங்க. அதனால இறைவனை நீங்கள் பற்றி பிடிச்சிங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.